எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 4வது நாள் என்னோட பிரம்மமுகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நான் வீடியோவில் மாலை போடுறது தான் சொல்லியிருந்தேன். மாலை போட்டு இன்னையோட 2வது நாள் ஆகுது. நேற்று மாலை போடுறப்போ என்னோட சேர்ந்து நிறைய பேர் மாலை போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பூஜை பண்ணுறது ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் பூஜைகளும் அதிகமாக இருக்குது. அதனால் முதல்ல பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கி அதுக்கு குங்கும மஞ்சளும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக விளக்குகளும் ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக 4 மணிக்கு வாசப்படிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. பிரம்மமுகூர்த்த பூஜையில் வாசலுக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் வெற்றிலை தீபம் போடும்போது முதல்ல சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வெற்றிலை தீபம் வச்சு ஏற்றுவேன். மஞ்சள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியில் போடும்போது கோலம் மாதிரி அழகாக வரும். ஓம் சரவண பவன்ற 6 எழுத்தும் நான் எழுதிடுவேன். அதுக்கு மேலே வெற்றிலை தீபம் வச்சு விளக்கேற்றவும் ஆரம்பிச்சிட்டேன். மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களான்ற மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தவங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணோம். அப்பயும் அவங்க கஷ்டம் தீரல. அதனால் எங்கள் சொந்தக்காரர்கிட்டே போய் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க யாருமே இவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் பண்ணணும், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிலாம் எங்ககிட்ட சொன்னாங்க. அதனால் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேருந்து உதவி வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம். எல்லாமே வாங்கிட்டு இனிமேல் உங்கள் தேவையே வேணான்ற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க. இதெல்லாம் விட என்ன பெரிய விஷயம்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு எங்களை திட்ட ஆரம்பித்தாங்க. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவங்களுக்கா இந்த நிலைமைன்ற அளவுக்கு கடவுள்கிட்டலாம் போய் வேண்டிட்டு இருந்தோம். அந்த டைமில் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ கூட அதை யோசிக்காமல் இவங்களுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம். ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்க யாருக்காக பாவம் பார்த்து ஐயோ கஷ்டப்படுறாங்களே நம்ம உதவி பண்ணுறோமோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சாமிக்கு மாதுளப்பழம் தான் நெய்வேத்தியமாக பண்ணேன். அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன். வேலுக்கு இன்றைக்கி பால், தயிர், மஞ்சள், குங்குமம், தேன், சந்தனம் இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நான் அபிஷேகம் பண்ணேன். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி சாமி கும்பிட்றது. ஏன்னா இன்றைக்கி மாலை போட்டிருக்கேன், 48 நாள் விரதம், பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணேன். அதனால் மனசு கொஞ்சம் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இன்றைக்கி நான் 108 மகாலட்சுமி போற்றி சொன்னேன். தீபதூப ஆராதனையோட இன்றைக்கி பூஜை நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் முடிஞ்சுது. அப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி கோயிலில் அனுமன் ஜெயந்தி செம ஸ்பெஷலான டே. இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நான் காலையிலே சீக்கிரமாக வந்துட்டேன். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது இன்றைக்கி கோயில். இன்றைக்கி பிரசாதமாக செந்தூரம் தான் கொடுத்துருந்தாங்க அனுமன் ஜெயந்திக்காக. பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றிட்டு நான் வீடு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.